நம்முடைய கல்லூரியின் முதல்வர், தற்போதைய முதல்வர் பேராசிரியர் ஏஆர் பொன்ஸ் பெரியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்வானது சென்னையில் இரண்டாவது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2013ஆம் ஆண்டு லிங்குசெட்டி தெருவில் உள்ள ஆறுநாட்டு வேளாளர் மண்டபத்தில் 2013 நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் இருமுறையும், அமெரிக்காவில் ஒருமுறையும் முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டு என்பதால் இந்த பொன்விழா ஆண்டில் அனைத்து முன்னாள் மாணவர்களையும் ஒன்று திரட்டி நம் கல்லூரியுடைய செயல்பாட்டில் அவருடைய பங்களிப்பு வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வானது இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய நிறுவன முதல்வர் பேராசிரியர் ஐயா பொன்னம்பலம் அவர்களை வருக வருக என நான் வரவேற்று மகிழ்கிறேன். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள், சொல்லியிருப்பேன். அது மட்டுமல்ல, உங்கள் அத்தனை பேருக்கும் செய்தி தெரியும். இதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் செய்தி தெரியாது. புத்தனாம்பட்டி மட்டுமல்ல, புத்தனாம்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மாவட்டங்களை சார்ந்த அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி வழங்கியதில் பெரிய பெற்றவர் ஐயா அவர்கள். அவருடைய 50 ஆண்டு கால பணியானது மிகவும் போட்டுதலுக்கும் பாடத்துக்கு உரிய பணி. அந்த பணியை, அந்த இடத்தினை எவராலும் ஈடு செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவர் தான் ஆரம்பித்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி, செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் அந்த கல்லூரியுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு நாட்டில் எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் என்றால் சொல்ல முடியாது. யாரேனும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களில் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரினை பெற்றவர் தான் ஐயா அவர்கள். தான் துவக்கிய கல்லூரி 50 ஆண்டு காலம் நிறைவு செய்வதை அவரே இருந்து பார்த்து மகிழ்கிறார் என்றால் அந்த பெருமை வேற யாருக்கு கிடைப்பதாக எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆக அத்தனை சிறப்புகளை பெற்றவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பெற்ற அத்தனை சிறப்பிற்கும் பக்க பலமாக இருந்து பின்னால் அத்துணை கல்லூரி மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய அம்மா அவர்கள். அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பணிகளுக்கிடையே வந்திருக்கக்கூடிய கல்லூரி தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்றைய தினம் கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாடுகளையும் அத்தனை நவீன வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கல்லூரியை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு இடையாக எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய கல்லூரி தலைவர் நம்முடைய கல்லூரி தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்கள். நம்முடைய தலைவர் பொன் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். கல்லூரியின் செயலாளரை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் அவர் சென்னையில் இருந்தாலும் கூட ரிமோட் ஆபரேஷன் தாங்க. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நொடியும் என்ன செய்வது என்பதை இங்கிருந்து கண்காணிக்கக்கூடியவர். என்ன செய்ய முடியும் என்பதை திட்டமிட்டு எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இங்கிருந்து செய்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த பண்பாளர் எங்களுடைய கல்லூரி செயலர் திருமதி பொன் ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக. இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயற்குழு உறுப்பினர் திருமதி தேன்மொழி தங்கராஜா அவர்கள். தேன்மொழி தங்கராஜா அவர்கள் ஐயாவுடைய மூத்த மகள். அவர் சென்னையில் இருக்கிறார். கல்லூரியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு சிறப்பு விருதுகளை சென்னையிலிருந்து கொண்டு வருவது, நம்முடைய கல்லூரியில் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து பல்வேறு நிறைய மாணவர்களை கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நிறைய இடங்களில் வேலையில் அமர்த்தக்கூடிய உதவி செய்யக்கூடியவர் திருமதி தேன்மொழி தங்கராஜா அவர்கள். அது மட்டுமல்ல, நம் நண்பர்களை மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் நிறுவனம் ஹாரிஸ் அண்ட் என்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய அந்த மேனேஜிங் டைரக்டருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதன் மூலமாக நம்முடைய கல்லூரி பயிலக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வேறு எந்த வகையிலும் அரசு உதவியை பெறாத மாணவர்கள் இன்றளவும் கூட
ஒரு 500 ரூபாய் பணம் செலுத்த என்றால் சிரமப்படக்கூடிய மாணவர்கள். அந்த போன்ற மாணவர்களை எல்லாம் கண்டறிந்து எக்கனாமிக்கலி வீக் அண்ட் தே ஷுட் பி மெரிட்டோரியஸ், அது போன்ற மாணவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தொடர்ந்து 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக 5 லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய தேர்தல் உறுப்பினர் திருமதி கேம சங்கராஜ் அவர்கள். அவரை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் வந்துடக்கூடிய நம்முடைய தேர்தலுடைய துறைவியார் திருமதி ரவிச்சந்திரன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்துக்கூடிய முதல்வர் நமது கல்லூரியில் நான் 5வது முதல்வர். அடுத்ததாக வந்திருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் பொன் பெரியசாமி அவர்கள். முதல்வர் ஐயா அவர்கள். 2வது முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராமலிங்கம் அவர்கள். 3வது முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜகோபாலன் வணிகவியல் துறை அவர்கள். அடுத்ததாக வேதியியல் துறையை சார்ந்த பேராசிரியர் முனைவர் ராமசாமி அவர்கள். அடுத்தது நான் 5வது முதல்வராக 2013 இருந்து 17 வரை பணியாற்றினேன். நான் ஓய்வு பெற்ற பிறகு தற்போது முதலாவது இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியுடைய முன்னாள் மாணவர். எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு, உங்களுடன் நாங்கள் தொடர்பு உண்டு என்றால் நான் கல்லூரி முன்னாள் மாணவர். 1975-76 பியூசி பயின்றவன். அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், பிஜிடிசிஏ 6 ஆண்டு காலம் கல்லூரி பயின்று அங்கேயே பணியாற்றி தற்பொழுது முதல்வராக பொறுப்பேற்றக்கூடிய மிகப்பெரிய பண்பாளர் நம்முடைய முதல்வர் பொன் பெரியசாமி அவர்களை வருக. இந்த நேரில் கதிரக்கூடிய அத்துணை முன்னாள் மாணவர்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள், நம்முடைய கவர்னிங் பாடி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறுப்பினர்கள், கவர்னிங் பாடி சொசைட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், முன்னாள் மாணவர் அத்தனை பேரையும், அவர் வந்து குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் நான் வருக என வரவேற்று வருகிறேன். ஒரே ஒரு செய்தி, இந்த நிகழ்விற்கு நான் முதல்வர் என்ற முறையில் நான் இங்கு பேசவில்லை, முன்னாள் முதல்வர் என்ற முறையில் பேசவில்லை. அதே போலத்தான் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் பொன் பெரியசாமி அவர்களும் முதல்வர் என்ற முறையில் செயல்பட்டாலும் கூட நான் ஏற்கனவே கூறியது போல உங்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய பந்தம் ஒன்று உண்டு. என்னென்றால் நாங்களும் உங்களை போன்ற முன்னாள் மாணவர்கள் தான். ஆக இதற்கு முன்னால் இருந்த ஆசிரியர் மக்களை விட, இதற்கு முன்னால் இருந்த முதல்வரை விட எங்களுக்கு ஒரு சிறிய பொறி தட்டியது. கல்லூரி 50வது ஆண்டில் நாம் ஏதேனும் சாதிக்க வேண்டும், ஏதேனும் கல்லூரிக்கு செய்தாக வேண்டும், கல்லூரிய வளர்ச்சிக்கு செய்தாக வேண்டும். கல்லூரி பொறுத்த மட்டில் ஒரு நன்றாக தெரியும், 1967 அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கல்லூரி தான் நம்முடைய கல்லூரி. 1967 அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் 67 தொடங்கப்பட்ட கல்லூரி. பேரறிஞர் அண்ணாவை பொறுத்த மட்டில் அவர் கலந்து கொண்ட முதல் பொது நிகழ்ச்சி. அவ்வாறு திறப்பு பெற்ற அந்த கல்லூரி அன்றைய தினம் திறக்கப்பட்ட பொழுது 2 கட்டிடங்கள், 2 ஓல்டு டைல்டு பில்டிங் இருக்கு, few hundred ஸ்டூடெண்ட்ஸ். அதை வைத்து திறக்கப்பட்ட கல்லூரியானது என்ற அனைத்து வசதிகளும் கூடிய சிறந்த கட்டமைப்புகளுடன், பல்வேறு கட்டிடங்களுடன்